சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜாங்கம் சேதுவோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே சேது கேட்குறாங்க, அப்பா எதுக்காகப்பா என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க? என்ன விஷயம்ப்பா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையா சேது, என்னால தான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. நான் அவசரப்பட்டுட்டோன்னு எனக்கு தோணுது. ஐஸ்வர்யா சொன்னான்றதுக்காக ஐஸ்வர்யா கழுத்துல உன்னை தாலி கட்ட சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டணும்னு எனக்கு தோணுது. இந்த குழந்தையோட நிலைமை நினைச்சு பாத்தியாப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ராஜாகம் பேசுறாங்க. உடனே சேதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்பா, நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்க. உங்க பேரு கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டினேன். அவ்வளவுதான்ப்பா. அதுக்காகலாம் என் குழந்தைய நான் அப்படியே ஒண்ணும் விட்டுட மாட்டேன். என் குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பேன். எனக்கு என் குழந்தை மேல உலகத்துல யாருமே வைக்க முடியாத அன்பு பாசம் வச்சு குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பேன்ப்பா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சேது ராஜாங்கம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே ஐஸ்வர்யா நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, என்ன ஆண்டி, நீங்க சேது மாமாவை கல்யாணம் பண்ணா இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நீங்க தான் ராணி இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. சரி, நானும் வேற வழி இல்லாம பணக்கார பையனா இருக்கானே, எம்எல்ஏ வேறன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன, இப்ப தமிழ்ச்செல்வியோட குழந்தைய இவன் அப்பாவா இருந்து பாத்துக்க போறானாமே. அப்படின்னா என்ன, அந்த குழந்தைக்கு நான் என்ன ஆயம்மா வேலை செய்யறதுக்கு தான் எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அவசரப்படாத ஐஷு, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். குழந்தைய எப்படி சேதுவே வச்சிருக்கான்றத நானும் பாக்குறேன். குழந்தைய யாரோ ஒரு ஆசிரமத்துல எடுத்துன்னு போய் நம்ம விட்டுட்டா, யாரோ குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நம்ம போய் சொல்லிடலாம். நமக்கு என்ன ஐடியாவா இல்ல, விடு பாத்துக்கலான்றாங்க. இல்ல ஆண்டி, எனக்கு என்னவோ ரொம்பவே வருத்தமா இருக்கு. சேது மாமா குழந்தைய பார்த்ததுமே முகமே அவருக்கு மாறிடுச்சே. கண்டிப்பா அவரெல்லாம் என் கூட சேர்ந்து வாழுவாருன்ற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. போற போக்குல நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? ஒட்டுமொத்த சொத்தும் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டு அவங்கள நடு தெருவுல நிறுத்த போறேன். அதுதான் நடக்கும். என்னாலலாம் இனி இவன் கூட எல்லாம் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட ஒட்டுமொத்த சுயரூபமும் ஈஸ்வரிக்கு தெரிய வருது. இப்ப ஈஸ்வரி என்ன செய்ய போறாங்க? ராஜாங்கம் சேதுவ நடு தெருவுல நிறுத்துறதுக்கு ஐஸ்வர்யா கூட துணையா நிக்க போறாங்களா ஈஸ்வரிங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.